கோவையில் பிரபல தனியார் ஹோட்டல் பிரியாணியில் பூச்சி இருப்பதாக வீடியோ வெளியாகி சர்ச்சையான நிலையில் ஹோட்டல் நிர்வாகம் தரப்பில் குற்றம் சாட்டியவரின் சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. பிரியாணியில் பூச்சி இருந்ததாக வீடியோ வெளியிட்ட யூடியூபர் திட்டமிட்டு சதி செயலில் ஈடுபட்டாரா? நடந்தது என்ன? ரசத்தில் கரப்பான் பூச்சியை சேர்த்து கல்யாணத்தை நிறுத்த முயன்ற வடிவேலு பட பாணியில் ஹோட்டலில் ஆர்டர் செய்து சாப்பிட்ட பிரியாணியில் பூச்சி கிடந்ததாக கூறி யூடியூபர் வீடியோ வெளியிட்டு சர்ச்சையாக்கிய சம்பவம் தற்போது பூகம்பமாக வெடித்துள்ளது. ஹோட்டலில் ஆர்டர் செய்து சாப்பிட்ட பிரியாணியில் பூச்சி இருப்பதாக விலாக்ஸ் பை சாண்டி என்ற இன்ஸ்டா வலைத்தள பக்கத்தில் சாண்டி என்ற நபர் பகிர்ந்த வீடியோதான் இது. இது சாப்பிட்ற பிரியாணியில் பூச்சியெல்லாம் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர்ல பிரியாணிக்கு ரொம்பவும் ஃபேமஸா இருக்கு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணில இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு டைம் ட்ரை பண்ணியிருந்தப்பவே பிரெட் அல்வால ஒரு சின்ன பூச்சி இருந்துச்சு. அப்பவே நான் அவங்க கிட்ட வார்ன் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன். ஆனா அதை அவங்க ஒரு சின்ன விஷயமா கூட எடுத்துக்கல அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இந்த டைம் இப்ப நீங்க பாக்குற மாதிரி சின்ன பூச்சி ஒண்ணு பிரியாணிலே இருந்துச்சு. பெரியவங்களா இருந்தா கண்டிப்பா பார்த்து சாப்பிடுவீங்க. ஒருவேளை குழந்தைங்க தெரியாம சாப்பிட்டு ஏதாவது ஆயிருச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சென்னையில் இருக்க எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஹோட்டல்ல இந்த மாதிரி சம்பவம் அடிக்கடி நடக்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப அந்த மாதிரி சம்பவம் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க பிரான்ச்ல ஆரம்பிச்சிட்டாங்க போல. நீங்க ஒருவேளை எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணில போய் சாப்பிடுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே சாப்பிடுங்க. யூடியூபரின் குற்றச்சாட்டு சர்ச்சையான நிலையில் ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது டேபிளுக்கு அடியில் கீழே குனிந்து எதையோ எடுப்பது போன்ற பகீர் சிசிடிவி காட்சிகளை ஹோட்டல் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. வேண்டுமென்றே ஹோட்டல் மீது யூடியூபர் அவதூறு பரப்பினாரா? அவருடன் வந்த பெண்ணும் அதற்கு உடந்தையா? கடந்த 31ஆம் தேதி கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள பிரபல பிரியாணி கடைக்கு சென்ற சாண்டி என்கிற யூடியூபர் பிரியாணி ஆர்டர் கொடுத்து டேபிளில் அமர்ந்தார். அவருடன் பெண் ஒருவரும் சாப்பிட சென்றார். சிறிது நேரத்தில் சூடாக வந்த பிரியாணியை சாப்பிட்ட இருவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு பூகம்பத்தை கிளப்பினர். பிரியாணியில் பூச்சி கிடந்ததாக கூறி ஹோட்டல் ஊழியர்களிடம் தெரிவித்தார். பிரியாணியில் பூச்சி இருக்க வாய்ப்பில்லை என்றும் தவறுதலாக டேபிளில் இருந்து விழுந்திருக்கலாம் என்றும் ஊழியர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து வாக்குவாதம் செய்த யூடியூபர் பிரியாணியில் பூச்சி கிடந்ததாக கூறப்படக்கூடிய சம்பவத்தை வீடியோ பதிவு செய்து விலாக்ஸ் பை சாண்டி என்ற தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அப்லோடு செய்தார். இதனால் அந்த ஹோட்டலின் வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சுகாதாரமற்ற முறையில் சமைத்து விற்பதாக ஹோட்டலுக்கு எதிராக பலரும் கருத்து தெரிவித்தனர். இதனால் கடும் விரக்தியடைந்த ஹோட்டல் நிர்வாகத்தினர் சம்பவத்தன்று என்ன நடந்தது என்று கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தனர். அதில் பேரதிர்ச்சியாக சில சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறினர். பிரியாணியில் பூச்சி இருப்பதாக கூறிய நபர் கடைக்குள் வந்ததிலிருந்து சாப்பிட்டு முடியும் வரையிலான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். பிரியாணியை சாப்பிட்டு முடித்த பிறகு கீழே குனிந்த நபர் தன்னுடன் வந்த பெண்ணுடன் சேர்ந்து எதையோ எடுப்பது போல் சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. தங்கள் உணவு மீது புகார் தெரிவிக்கக்கூடிய நோக்கத்தில் அந்த நபரே உணவில் பூச்சியை போட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் ஹோட்டல் நிர்வாகத்திற்கு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சி ஆதாரங்களோடு யூடியூபர் சாண்டி மீது காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். உள்நோக்கத்துடன் செயல்பட்டு அவதூறு பரப்பி ஆதாயம் தேட முயல்கிறாரோ என்ற சந்தேகம் எழுவதாகவும், எனவே அந்த யூடியூபர் சாண்டி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இது திட்டமிட்ட சதி என்று தெரிய வரக்கூடிய பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.